உன்னுடைய குருநாதர்னு நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு கோனஹமரு. உன்கிட்ட கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்ல. என்னுடைய அழகான ஜூட்சுவை இப்ப நான் உனக்கு காட்டுறேன் பாரு. அடேங்கப்பா, இது என்ன நெஞ்சுச்சுன்னு பார்த்தே ஆகணும். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நீ இன்னும் கொஞ்சம் கூட திருந்தல. அட நீயா நருட்டோ வந்துட்டியா? ஹே ஷிகமாரு நீயா? இவன் தான் நருட்டோன்னு சொன்னா நருட்டோவே நம்ப மாட்டான். அப்பாடா ஒரு வழியா ஊருக்கு திரும்ப வந்துட்டேன். ஆமா இன்னைக்குதான் திரும்ப வந்தேன். நான் பயங்கரமா வளர்ந்துட்டேன். சின்ன வயசுல முட்டாள்தனமா சுத்திட்டு இருந்த. என்ன சொல்ல வந்தேன்னா நீ கண்டிப்பா ரொம்பவே மாறிட்ட. ஆளு பாக்க மட்டும்தான் மாறி இருக்கான். ஆமா அப்படியே மாறிட்டாலும் பாவம் பாத்தீங்கன்னா விட்டுரு சாக்குரா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. அது நான் நினைக்கிற அந்த புக்கு தானா? 3 வருஷம் கழிச்சு புது எடிஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. படிச்சு பாருங்க. எனக்கு இந்த புக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, போர் அடிக்குது. ஆனா உங்களுக்கு பிடிக்கும். முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த புத்தகத்தை பத்தி அருமை எங்க தெரிய போகுது? அது விலை மதிப்பில்லாதது. இன்னும் அதை நான் ரிலீஸ் கூட பண்ணல. என்னது? நானும் அதேதான் நினைச்சேன். அவர் இன்னும் கொஞ்சம் கூட மாறல. இந்த ஜிராயா எழுதுற புக்க யாரால படிக்காம இருக்க முடியும்? கக்காஷிய நான் தப்பு சொல்ல மாட்டேன். அது சரி, நீங்க 2 பேரும் என்ன ஜோடியா சுத்துறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல கண்ணா. நல்லாவே காமெடி பண்ற. என் டேஸ்ட் இவ்ளோ மட்டமாவா இருக்கும்? இருக்கு, எக்ஸாம்க்கு எல்லாம் தயார் பண்ணணுமே. இவங்க வந்த போறப்பெல்லாம் நான் தான் செக்யூரிட்டி. எல்லாம் என் தலையெழுத்த இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஜூனியர் எக்ஸாமோட மொத்த பொறுப்பையும் இப்ப என் தலையில வேற கட்டிட்டாங்க. உன்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரியே நருட்டுவ பலசாலியா உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமா வளர்ந்திருக்கான். ஆனா பலசாலியா இருப்பானா? தாமதமானதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பாவம், ஒரு பாட்டியால நடக்கவே முடியல. அதான் அவங்கள தூக்கிக்கிட்டு. சும்மா